மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுடிதார் பேண்ட்டு வச்சு நம்மளே எப்படி அளவெடுத்து ஸ்டிச் பண்ணலான்றது தான். ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னாவே டக்குன்னு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க, நீங்களே கட் பண்ணிவிடுவீங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நம்மளோட அளவு பேண்ட்டை வச்சு கட் பண்ணலான்றது தான். நான் வந்துட்டு என்னோடய பேண்ட்டை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன்ட்டு தான் அந்த ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, அது நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு நியூவாக கிளாத் வாங்கிக்கோங்க. 2 மீட்டர் இல்லைனா 2.5 மீட்டர் அளவுக்கு வாங்கிக்கோங்க. பேண்ட்டுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் லீனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மீட்ரு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்கன்னா 2.5 மீட்ரு போதுமானதாக இருக்கும். ஒரு அளவு பேண்ட் எடுத்துக்கலாம். நம்மளோட பேண்ட்டு அதில் உள்ள லெங்க்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டேப் எடுத்துகிட்டு அந்த வந்துட்டு பாருங்கள், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு லெங்க்த் எடுத்துக்கோங்க. லெங்க்த்தோட அளவு எடுத்துகிட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்னோடய லெங்க்த்து வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம 32வோட நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்போம். கொஞ்சம் எப்பயுமே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சா எதுவுமே ஆகாது. பார்த்தீங்களா, அளவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடிங்காலோட அளவு எடுக்கணும். அடிங்காலோட அளவு வந்துட்டு என்னோடய பேண்ட்டு எனக்கு வந்துட்டு 9. அது மாதிரி பாட்டம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6. அது மாதிரி பாக்ஸ் லெங்க்த்து பேண்ட்டோட பாக்ஸ் லெங்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. அதோட பாக்ஸோட வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 மொத்தம். அதோட சுற்றளவு ஓகேங்களா. நான் எல்லாமே எடுத்துகிட்டு நீட்டாக எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பேண்ட்டு கிளாத்தை வந்துட்டு நீங்கள் 4ஆக மடித்து போட்டுருங்க. 4ஆக மடிச்சுட்டு ரைட் சைடில் வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கணும், லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கணும் கிளாத்தெல்லாம். அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கோ இல்லை நிற்கிறதுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட் சைடில் வந்துட்டு க்ளோஸ்டு, லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஓப்பன் இருக்கணும். பாருங்கள், நம்ம கீழே வந்து மடக்கி அடிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு 3 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். அங்கே கீழே நம்மளோட பேண்ட் மடக்கி அடிச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 3 இன்ச்சு இல்லைன்னா வந்து 2 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லெங்க்த்து மார்க் பண்ணிக்கலாம். லெங்க்த்து நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அடிங்காலோட லெங்க்த்து வந்துட்டு 9 எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் நல்லா நீட்டாக மார்க் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த அடிங்கால் மார்க் பண்ணதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அதோட வித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் உள்ள ஃபுல் வித்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் சாக்கில் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு இதாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சாக்கில் மார்க் பண்ணும்போது இப்போ வந்துட்டு கீழே அடிங்கால் நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிங்காலுக்கு வந்துட்டு அழகாக மார்க் கொடுத்துடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு கோடு போட்டு விட்டுருங்க. நீட்டாக லைன் இருக்கணும். கொஞ்சம் கோணலெல்லாம் போட்டக்கூடாது. நீட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு கட்டிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. கீழே அடிங்கால் போட்டாச்சு, மேலே பாட்டம்லாம் போட்டாச்சு, எல்லாத்துக்கும் லைன் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா பாக்ஸ் லெங்க்த்து, பேண்ட்டோட பாக்ஸ் லெங்க்த்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோன்னா பாக்ஸ் லெங்க்த்து வந்து 9 வந்துச்சு இல்லையா, அந்த 9 வந்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாடாப்பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விட்டாச்சு. இந்த சைடு லெஃப்ட்டில் ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் லெங்க்த்து 9 கீழே மார்க் பண்ணியிருக்கேன். கீழே 9 மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன தேவைன்னா பாக்ஸோட வித்தோட 2 இன்ச்சு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். மொத்தம் வந்து 15. நம்மளுக்கு வந்து 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் லெங்க்த்தாக போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து பாக்ஸோட லெங்க்த்து பேண்ட்டில் வந்து மேலே பாக்ஸாக இருக்கும் இல்லையா, 2 பாக்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்களே, அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நீட்டாக நீங்கள் லைன் போட்டுக்கலாம். நம்ம எது மார்க் பண்ணோமோ அதை நீட்டாக நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த பேண்ட்டில் வந்துட்டு கீழே இது மாதிரி பாக்ஸ் லெங்க்த்துக்கு எடுக்காமல் மேலேயே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, அதுலேயே எடுத்துப்பாங்க. உங்களுக்கு அதில் கிளாத் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த பிளேஸ் இருக்கும்போது இதில் நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக சாக்கில் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணதில் நம்ம இப்போ வந்துட்டு இன்னொரு லைன் போடுறோம் பாருங்கள். மேலே பாக்ஸ் லெங்க்த்து போட்டிருக்கோம் இல்லையா, பாக்ஸுக்கும் கீழே இந்த பேண்ட் அடிங்கால் வரைக்கும் இப்படி அழகாக டர்ன் பண்ணி விட்டுருங்க. சாக்கில் டர்ன் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக இப்போ வந்துட்டு சிசர் வச்சு எப்படி கட் பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். நல்லா தெளிவாக பாருங்கள், நல்லா ஈஸியாகவே புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பர்ஃபெக்டாக உங்களோட பேண்ட்டை நீங்களும் கட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னு தோணாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் தெளிவாக ஆன்சர் பண்ணுவேன். பாருங்கள், இது வந்து எதுக்காகனா நாடாப்பட்டி வந்து நம்மளுக்கு மடிக்கி அடிப்போம் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 2 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு, அது நம்மளோட இஷ்டம் தான். அந்தளவுக்கு மார்க் பண்ணுது. பாருங்கள், இது வந்துட்டு இந்த பேண்ட்டோட மேலே, இது வந்து கீழே. பார்த்தீங்களா, இது வந்து பாக்ஸ் லெங்க்த்து. ஓகேங்களா, இப்போ புரியுதா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கட் பண்ணிக்கலாம்னா நாடாப்பட்டியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, நாடாப்பட்டி ப்ளஸ் பாக்ஸ் லெங்க்த்து 2யும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணுங்கள்.
கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கிளாத்து நம்ம வாங்கியும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக நீங்கள் கட் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பாக்ஸ் லென்த் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஓப்பன் வச்சதுனால நம்மளுக்கு இப்போ இது வந்துட்டு 4 பீஸாக தான் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு க்ளோஸ்டு வச்சு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா இது வந்துட்டு 2 பீஸாக தான் கிடைக்கும். நம்ம ரைட் சைடில் க்ளோஸ்டு வச்சுருக்கோம், லெஃப்ட் சைடில் ஓப்பன் வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு 4 பீஸாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ 4 பீஸை வந்துட்டு நம்ம 2 பீஸாக ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். அது ஸ்டிச்சிங்கில் எப்படின்னு நான் காமிக்கிறேன் தெளிவாக. இது வந்து கட்டிங்க்கு இதுதான் கரெக்டான மெத்தடு. பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட பாக்ஸ் லென்த்தை கட் பண்ணி வச்சாச்சு ஒரு ஓரமாக. இப்போ வந்து பேண்ட்டு கிளாத்து பாருங்கள், இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லாத கிளாத்து. இதை கட் பண்ணி வச்சிடலாம். இது வந்துட்டு ஏதாவது கிராஸ் பீஸ் எதாவது கட் பண்ணும்போது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்புக்கு நீங்கள் டிசைன் வைக்க கூட இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தேவையில்லாத கிளாத்து நம்மளுக்கு கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் பேண்ட்டு கிளாத்து நீட்டாக ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்களா, மேலே வந்து இப்போ லைன் போட்டு அழகாக வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்துட்டு அங்கே மேலே இருக்குது பாருங்கள் கிளாத்து, அந்த கிளாத்து நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக உள்ள கிளாத்து. ஓகேங்களா, நம்ம சாக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து கீழே வரைக்கும் தான் நம்மளுக்கு பேண்ட்டுக்கு தேவைப்பட போகுது. அது எக்ஸஸாக உள்ள கிளாத்து. அதுவும் நம்மளுக்கு பேண்ட்டுக்கு நாடாவுக்கு இது மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு சூப்பராக பேண்ட்டு சேஃப் வந்துட்டு சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம கட் பண்ணி வச்ச எக்ஸஸான கிளாத்து. நம்ம அந்த சைடு வச்சுருக்கிறது எக்ஸஸான கிளாத்து. இது வந்து நாடாப்பட்டிக்கும் இல்லை அந்த பாக்ஸ் லெங்க்த்துக்கும் உள்ளது. பாருங்கள், அந்த பாக்ஸ் லெங்க்த்தை வச்சு காமிக்கிறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், பேண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது என்னென்னு கேட்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஃப்ளீட்டு வைக்கும்போது கரெக்டாகிடும். பாருங்கள், நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது தாங்க சூப்பரான ஈஸியான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களோட பேண்ட்டை நீங்களும் பக்காவாக நீங்களே தைக்க முடியும். பார்த்தீங்களா, இது தாங்க மெத்தடு. இதுக்கு வந்து எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக ரொம்பவே பர்ஃபெக்டாக நீங்களும் தைக்க முடியும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம பேண்ட்டுக்கு நாடா அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எப்படி கட் பண்ணலான்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. நாடாவுக்கு அதுவே போதுமானது. பேண்ட்டு கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இப்போ நம்ம நாடா வந்து கட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நாடாவுக்கெலாம் கிளாத் இல்லைன்னா நீங்கள் வெளியில் நாடா வாங்கி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த கலர்லேயே நம்ம நாடா போட்டோம்னா நல்லாயிருக்கும் சுடிதாரு. அதனால தான் பாருங்கள், 2.5 இன்ச்செல்லாம் வேணாம், 2 இன்ச்சு போதுமானது. இல்லைன்னா உங்களுக்கு அதையும் கூட நம்ம ஊசியாக தைக்கணும் அப்படின்னா 1.5 இன்ச்சே போதுமானது. அதையுமே நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்து வைக்க போகிறோம். இவ்வளோ தாங்க. என்னென்ன கட் பண்ணோன்னா பாக்ஸ் லென்த்து கட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு உள்ளது அந்த நெட்டு கிளாத்து கட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நாடா, பேண்ட்டுக்குள்ளே நாடா எல்லாமே இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது வந்துட்டு இப்போ இந்த கிளாத்து ஃபோல்டு பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு 2 பீஸாக கிடைக்கிது பார்த்தீங்களா. இப்போ 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம். பாருங்கள், இதுவே கரெக்டாக இருக்கும். சூப்பரான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் வந்துட்டு இதை பார்த்தோன்னே டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தட் இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பேண்ட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்